ஒரு நாணயத்துக்காக முழு வீட்டையும் சுத்தம் செய்வாரா? உன்னை யாரும் தேடவில்லை என்று நினைக்கிறாயா? ஒரு பாவிக்காக பரலோகமே சந்தோஷப்படுமா? நீ மறக்கப்பட்டவன் இல்லைன்னு நிரூபிக்கும் ஒரு கதை கேட்கணுமா? இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு பெண்ணிடம் 10 வெள்ளி நாணயங்கள் இருந்தன. அதில் ஒன்று தொலைந்து விட்டது. அவள் என்ன செய்தாள்? வீட்டில் விளக்கு ஏற்றி முழு வீட்டையும் சுத்தம் செய்து அந்த நாணயம் கிடைக்கும் வரை கவனமாக தேடினாள். நாணயம் கிடைத்ததும் அவள் அயலாரை அழைத்து, என்னோடு சந்தோஷப்படுங்கள், என் தொலைந்த நாணயம் கிடைத்துவிட்டது என்றாள். இயேசு சொன்னார், அதே போல ஒரு பாவி மனம் திரும்பினால் தேவதூதர்களுக்கு முன்பாக வானத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாகும். நீ சிறியவன் அல்ல, நீ மறக்கப்பட்டவன் இல்லை. தேவனுக்கு நீ மதிப்புள்ளவன். உன்னை தேடி வரும் தேவன் உண்டு. இந்த உவமையில் தொலைந்த நாணயம் யாரை குறிக்கிறது? தேவன் உன்னை தேடிய அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? இன்று நீ தேவனிடம் திரும்ப தயாரா? தேவன் என்னையும் தேடினார் என்று நம்பினால் கமெண்டில் ஆமீன் எழுதுங்கள். இந்த செய்தி யாருக்காவது தேவை என நினைத்தால் ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படியான உவமைகளுக்காக சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்யுங்கள்.